நாமத்தா அந்த ஆகாரின் ஆவி, அந்த ஆகாரின் ஆவியை அழிச்சு போடுவதற்காக ஒரு யுத்த அபிஷேகம், 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 ஒரு யுத்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேல, எங்கள் ஒவ்வொருவர் மேல, எங்கள் ஒவ்வொருவர் மேல அந்த யுத்த வல்லமாய், அந்த யுத்த வல்லமாய், அந்த யுத்த வல்லமாய், அந்த யுத்த வல்லமாய், அந்த யுத்த வல்லமாய் ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொருவர் மேல பாய்வதாக, ஒவ்வொருவர் மேல பாய்வதாக, அந்த யுத்த அக்கறை விழுவதாக, அந்த யுத்த அக்கறை விழுவதாக, அந்த யுத்த அக்கறை விழுவதாக, அந்த யுத்த அக்கறை விழுவதாக, அந்த யுத்த வல்லமாய், அந்த யுத்த வல்லமாய், அந்த யுத்த வல்லமாய் ஸ்ரீபாகாதாடா, ஸ்ரீபாகாதாடா, ஸ்ரீபாதாடாராகா, ஸ்ரீபாபாதாடாரா, நீமாலாராபாகாதாடா, ஸ்ரீபாகாபாதாடா, ஸ்ரீபாலரமணஷா, ஸ்ரீபாகாபாதாடா, ஸ்ரீபாலரமணகாபாதாடா. அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ, அந்த யுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ, அந்த யுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ, அந்த யுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ. சில பேர் மேல அந்த யுத்த அபிஷேகம் மங்கி போச்சுன்னு சொல்றான், மங்கி போச்சுன்னு சொல்றான். சில பேருக்கு மேல அந்த யுத்த அபிஷேகம் மங்கி போயிடுச்சுன்னு சொல்றான். அதை கத்த புதுப்பிக்கிறான், அதை கத்த புதுப்பிக்கிறான், அதை கத்த புதுப்பிக்கிறான், அதை கத்த புதுப்பிக்கிறான், அதை தேவன் புதுப்பிக்கிறான், அதை தேவன் புதுப்பிக்கிறான். நீமா கபா தட ரக துடா, நீமா லர மன ஷபா தட ரக துடா, நீமா லர மன கபா துடா, நீமா லரோ, நீமா லர மன ஷபா, நீமா கபா தோ, நீமா கபா தட ரக துடா. இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகம் இன்னைக்கு புதுப்பிக்கப்படுது, இன்னைக்கு புதுப்பிக்கப்படுது, இன்னைக்கு புதுப்பிக்கப்படுது, இன்னைக்கு புதுப்பிக்கப்படுது, இன்னைக்கு புதுப்பிக்கப்படுது. ஆகாரின் ஆவியை அழிக்க, ஆகாரின் ஆவிகளை அழிக்க, ஆகாரின் வல்லமைகளை அழிக்க, ஆகாரின் வல்லமைகளை அழிக்க, ஆகாரின் வல்லமையை அழிக்க. நீமா கபா தட ரக துட. பெரிய யுத்த வீரன் ஆபரங்க, பெரிய யுத்த வீரன் ஆபரங்க. அவன் குடும்பத்தில் நுழைஞ்சிட்டான், அவன் குடும்பத்தில் நுழைஞ்சிட்டான். ஓ குடும்பத்தில் நுழைந்தது சாதாரணம், ஓ குடும்பத்தில் நுழைந்தது சாதாரணம். ஆபராம் குடும்பம் அவ்வளவு பெரிய யுத்த வீரன், அவ்வளவு பெரிய யுத்த வீரன். 318 பேரை கொண்ட சிவ கத்த தட ரக துட. கத்த சொல்றார், கத்த சொல்றார் 318 பேரை கொண்ட ஒரு யுத்த வீரன் வீட்டுக்குள்ளேயே அந்த ஆகார் நுழைஞ்சிட்டான், அந்த ஆகார் நுழைஞ்சிட்டான். அப்படிப்பட்ட இடத்துல நுழைய முடியல. உன் வீடு என் வீடு சாதாரணம், நம்ம சபை சாதாரணம். அப்படிப்பட்ட நுழைஞ்சு கிரியை செய்து கொண்டு இருக்க அந்த ஆகாரின் ஆவி அழிக்க, அந்த ஆகாரின் ஆவி அழிக்க ஒரு விசேஷ அபிஷேகம், ஒரு விசேஷ அபிஷேகம், ஒரு விசேஷ அபிஷேகம். அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த வல்லமாய், அந்த யுத்த வல்லமாய், அந்த யுத்த வல்லமாய் ஒரு விசுவாச வீட்டிலே நுழைஞ்சிட்டான், ஒரு விசுவாச வீரன், ஒரு விசுவாச வீரன் அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். ஒரு யுத்த வீரன் அவன் வீட்டிலே நுழைஞ்சிட்டான். ஒரு ஜெப வீரன், ஒரு ஜெப வீரன், ஒரு ஜெப வீரன், ஒரு பரிசுத்தமா, ஒரு பரிசுத்தமா அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அவன் வீட்டுக்குள்ளே இந்த ஆகாரின் ஆவி நுழைய மாடா. நீமா கபா தட ரக துட அல்மரா ஷபா தட ரிபா தட. கத்த சொல்றார், கத்த சொல்றார் 318 பேரை கொண்ட ஒரு யுத்த வீரன் வீட்டிலேயே இந்த ஆகார் ஈஸியா நுழைய முடியுமாடா? ஓய் வீட்டை நுழையது சாதாரணம், ஓய் வீட்டை நுழையது சாதாரணம். ஒரு யுத்த அபிஷேகத்தை கேளு, ஒரு யுத்த அபிஷேகத்தை கேட்டு இன்னைக்கு பெற்றுக்கோ. அந்த ஆகாரின் ஆள், அந்த ஆகாரின் ஆள், அந்த ஆகாரின் ஆள் இன்னைக்கு அழிக்கப்பட செவி. Riba kaba dada raga doda almara shaba dada diana niman karamana kaba dodia riba kaba doda raga doda niman aramana kaba dada raga doda riba kaba dada dada அந்த மங்கி பண்ண அபிஷேகத்தை புதுப்பிக்கிறா, 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 மங்கி பண்ண அபிஷேகத்தை அந்த யுத்த அபிஷேகத்தை மங்கி பண்ண யுத்த அபிஷேகம் எனக்கு புதுப்பிக்கப்படுது, எனக்கு புதுப்பிக்கப்படுது, எனக்கு புதுப்பிக்கப்படுது. ஒரு புதிய அபிஷேக வல்லமையோ, ஒரு புதிய அபிஷேக வல்லமையோ இந்த ஆகாரின் ஆவிய, இந்த ஆகாரின் ஆவிய எனக்கு அழிச்சு போடு, எனக்கு அழிச்சு போடு, எனக்கு அழிச்சு போடு, எனக்கு அழிச்சு போடு. இந்த ஆகாரின் ஆவிய உன் வீட்டுக்குள்ள விடாத, சபைக்குள்ள விடாத, சபைக்குள்ள விடாத, சபைக்குள்ள விடாத, குடும்பத்தோட விடாத, குடும்பத்துக்குள்ள விடாத. சிவ கபா தட ரக துட அல்மா ரக மன ஷபா தட ரிபா கபா நத தட ரக துட ரிபா லர மன கபா தட ரியா அல்மாரோ ரிபா லர மன ஷபா தட நிமன் கர மன கபா தட ரக தட ரிபா லர மன ஷபா தட ரியா நிமன் கர மன கோ ரக துடி யாதர நிமன் கர மன ஷா ரிபா கபா தட ரக துட. இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த ஆகாரின் ஆவி, அந்த ஆகாரின் வல்லமை, அந்த ஆகாரின் வல்லமை அழிக்கப்பட, அழிக்கப்பட, அழிக்கப்பட. நீ மாகாதட
தோடா அல்மாராஷா ரிபாகா தாடாரா நீமாலா ரபாகா ரிபாகா தோடாரா அல்மாராஷா பதோடி பதடாரா ரகதோடா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா அந்த ஆகாரின் வல்லமை அந்த ஆகாரின் ஆவிக அந்த ஆகாரின் ஆவிக அழிக்கப்படணும் 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 ஏ மாகா தாடா அல்மாராஷா ரிபாகா தாடாரா ரிபாகா பதடாரா நீமாலா ரமணா கபதோடா ரகதோடா அல்மாராஷா பதோடி பதடாடா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா ஆபிரகாம் நுழைந்த ஆபிரகாம் வீட்டுக்குள்ள நுழைந்த அந்த ஆகாரின் ஆவி எங்க குடும்பங்களுக்குள்ள எங்க சபைகளுக்குள்ள போராடுற விடுதலை செய்ய நினைக்கிற கிரியை செய்ய நினைக்கிற அந்த ஆகாரின் வல்லமைகள் அந்த ஆகாரின் வல்லமைகள் அழிக்கப்படுபடி ஜெபிக்கும் அழிக்கப்படுபடி ஜெபிக்கும் அழிக்கப்படுபடி ஜெபிக்கும் இப்ப ஜெபி இப்ப ஜெபி இப்ப ஆவியால் நிறைவே ஜெபி இப்ப ஆவியால் நிறைவே ஜெபி அந்த ஆகாரின் ஆவி அந்த ஆகாரின் ஆவி அழிக்கப்படுவதாக 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 ஏ மாகா ஏ பாதாடாரா அல்மாராஷாதா நீமானா ராகாதா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா அந்த ஆகாரின் வல்லமை அந்த ஆகாரின் வல்லமை அழிக்கப்படுபடி ஜெபிக்க அழிக்கப்படுபடி ஜெபிக்க அழிக்கப்படுபடி ஜெபிக்க அழிக்கப்படுபடி ஜெபிக்க அழிக்கப்படுபடி ஜெபிக்க அழிக்கப்படுபடி ஜெபிக்க எங்க சபைகளுக்குள்ள எங்க குடும்பங்களுக்குள்ள நுழைந்த கிரியை செய்கிற நுழைந்த கிரியை செய்கிற நுழைந்த கிரியை செய்கிற நுழைந்த கிரியை செய்கிற அந்த ஆகாரின் ஆவிக அந்த ஆகாரின் வல்லமைக அந்த ஆகாரின் வல்லமைக அழிக்கப்படுபடி அழிக்கப்படுபடி இயேசுவின் நாமத்தா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அந்த ஆகாரின் ஆவிக்கு மேல நாங்க யுத்தத்தை ஏற்படுத்துறோம் நாங்க யுத்தத்தை ஏற்படுத்துறோம் நாங்க யுத்தத்தை ஏற்படுத்துறோம் அந்த ஆகாரின் வல்லமைக நீ பாகாதடா அல்மாராஷாதா நீ கத்தொடியாதடா நீ மன் கரமதொடி யாதரகா இயேசுவின் நாமத்தா 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 நீ மாகாதடா அல்மாராஷா நீ பாகாதடா அல்மாராகாதடா நீ மாலாரா அல்மாரா கபதொடி யாதரா நீ மன் கரமன சபதொடி யாக்கரா அப்படிப்பட்ட ஆகாரின் ஆவிக ஆகாரின் ஆவிக எங்க சபைகளுக்கு வந்து கிரியை செய்ய விட மாட்டோம் 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 கிரியை நடப்பிக்க விட மாட்டோம் அந்த ஆகாரின் ஆவிக அந்த ஆகாரின் ஆவிக அந்த ஆகாரின் ஆவிக அழிக்கப்படுபடி ஜெபிக்கிறோம் 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 நீ பாகாதா அல்மாராஷா நீ பாகாதோடா அல்மாராகாதடா நீமான் கரமன கதடா நீக தொடியாந்தடா நீபல அரமன சபதடா அந்த ஆகாரின் ஆவிக ஆகாரின் ஆவிக அழிக்கப்படணும் ஆண்டவரே அழிக்கப்படணும் ஆண்டவரே அழிக்கப்படணும் ஆண்டவரே அழிக்கப்படணும் ஆண்டவரே அழிக்கப்படணும் ஆண்டவரே அழிக்கப்படணும் ஆண்டவரே நீ பாகாதடா நீ பாதாடாரா அல்மாராஷா நீ பாகதொடியா அல்மாரா கபதொடி பதடடா ரகதடா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா தகப்பனே தகப்பனே அப்படிப்பட்ட ஆகாரின் ஆவிக அப்படிப்பட்ட ஆகாரின் ஆவிக அப்படிப்பட்ட ஆகாரின் ஆவிக இன்னைக்கு முறி அடிக்கப்படணும் இன்னைக்கு முறி அடிக்கப்படணும் இன்னைக்கு முறி அடிக்கப்படணும் இன்னைக்கு முறி அடிக்கப்படணும் எங்க சபைக்கு மத்தியில எங்க கல சபைகளுக்கு மத்தியில ரட்சகர் தேவ ஜனங்களுக்கு மத்தியில இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இந்த ஆகாரின் ஆவிக இந்த ஆகாரின் வல்லமைக இந்த ஆகாரின் வல்லமைக கிரியை நடப்பிக்க விட மாட்டோம் கிரியை நடப்பிக்க விட மாட்டோம் இன்னைக்கு அழிக்கப்படணும் இன்னைக்கு அழிக்கப்படணும் இன்னைக்கு அழிக்கப்படணும் குறிப்பாக சபைகளுக்கு மத்தியில எங்க சபைகளுக்கு மத்தியில நாங்க இருக்கிற இந்த மாவட்டத்துக்கு மத்தியில இந்த மாவட்டத்துக்கு மத்தியில தாராளமா கிரியை செய்யற தாராளமா கிரியை செய்யற ஏராளமா கிரியை செய்யற அந்த ஆகாரின் ஆவிக அந்த ஆகாரின் ஆவிக அந்த ஆகாரின் ஆவிக அந்த ஆகாரின் ஆவிக அழிக்கப்படுவதாக 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 குறிப்பா ஆண்டவர் எங்க மாவட்டங்கள்ல தாராளமா தாராளமா ஏராளமா கிரியை செய்யற அந்த ஆகாரின் ஆவி அந்த ஆகாரின் ஆவி அந்த ஆகாரின் ஆவி எனக்கு அழிக்கப்படணும் எனக்கு அழிக்கப்படணும் எனக்கு முறி அடிக்கிறோம் எனக்கு முறி அடிக்கிறோம் நாங்க ஒருபாடுபட்டு நாங்க ஒருபாடுபட்டு நாங்க ஒருபாடுபட்டு நாங்க முறி அடிச்சு ஜெபிக்கிறோம் முறி அடிச்சு ஜெபிக்கிறோம் முறி அடிச்சு ஜெபிக்கிறோம் ஸ்ரீ பாகா ஏ பாதோடா அல்மாராஷா ரிகத்தோடா அல்மாரா கபத்தோடா நிமன் கரதோடா நிமன் கரபதோடா ரகத்தோடா பதா ரிபல ரமன சபதோடா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா இயேசுவின் நாமத்தா குறிப்பா ஆண்டவர் எங்க மாவட்டத்துல தாராளமா கிரியை செய்கிற
ஏராளமா கிரியை செய்யற அந்த ஆகாரின் ஆவி, அந்த ஆகாரின் ஆவி, அந்த ஆகாரின் ஆவி எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும். அது நசுக்கப்படணும், அது நசுக்கப்படணும், அது நசுக்கப்படணும், அது நசுங்கி போகணும், அது நசுங்கி போகணும், அது நசுங்கி போகணும், அது நசுங்கி போகணும். இனி துளிர் விடக்கூடாது, இனி துளிர் விடக்கூடாது, இனி தலைக்க கூடாது, இனி ஜீவன் பெறக்கூடாது. அந்த ஆகாரின் ஆவிக இனி உயிர் பெறக்கூடாது, இனி உயிர் பெறக்கூடாது. நசுங்கி போவதா, நசுங்கி போவதா, நசுங்கி போவதா. சோர்ந்து போவது மட்டும் அல்ல, அது நசுங்கி போகணும், அது நசுங்கி போகணும், அது நசுங்கி போகணும், அது நசுங்கி போகணும். நீ பக்கத்த டட ரகத்துட யுத்தமணி சபி, யுத்தமணி சபி, யுத்தமணி சபி. நீ வளர்ற மன அவன் விடுறது மட்டும் அல்ல, நசுங்கிறது மட்டும் இல்ல, அழிஞ்சு போகணும் ஆண்டவர், அழிஞ்சு போகணும் ஆண்டவர். அவன் சோர்ந்து போறது மட்டும் அல்ல, அவன் அழிக்கப்படணும், அவன் அழிக்கப்படணும், அவன் அழிக்கப்படணும், அவன் அழிக்கப்படணும். அந்த ஆகாரின் ஆள், அந்த ஆகாரின் ஆள், அந்த ஆகாரின் ஆள் அழிஞ்சு நிறுவனமாய் போகணும், அழிஞ்ச நிறுவனமாய் போகணும், அழிஞ்ச நிறுவனமாய் போகணும், அழிஞ்ச நிறுவனமாய் போகணும். இயேசுவின் நாமத்தில் நீமா கப தட ரக அல்மா ரக மன சப தட நீமா கம நத தட ரக தட நீமா நர மன கப தட அல்மா ரக மன சப தட ரக தட நீமா நர மன கம நத தட ரக தட. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இனி விட மாட்டோம் ஆண்டவரே, இனி விட மாட்டோம் ஆண்டவரே, இனி விட மாட்டோம் ஆண்டவரே. எங்க சபைகளுக்கு மத்தியில, எங்க சபைகளுக்கு மத்தியில, எங்க சபைகளுக்கு மத்தியில, எங்க சபைகளுக்கு மத்தியில இப்படிப்பட்ட ஆவி, இப்படிப்பட்ட ஆவி, இந்த ஆகாரின் ஆவி, இந்த ஆகாரின் ஆவி கிரியை நடப்பிக்கவே கூடாது, கிரியை நடப்பிக்கவே கூடாது. அழிஞ்சு நிறுவனமாய் போகணும், 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 அழிஞ்சு நிறுவனமாய் போவதாக. நீமா கப தட ரகத்தோட நீமா நர மன கப தட ரகத்தோட அல்மா ரக மன. அவன் முதல் கிரிய, அவன் முதல் கிரிய சுகத்தை அனுபவிக்கணும் என்பதற்காக, சுகபோகத்தை அனுபவிக்கணும் என்பதற்காக யாரையும் திருமணம் செய்வதற்கு தயங்காத ஆள், யாரையும் திருமணம் செய்வதற்கு தயங்காத ஆகாரின் முதல் கிரிய, ஆகாரின் முதல் கிரிய, ஆகாரின் முதல் கிரிய. அவளுக்கு வயசு பெருசா இல்ல, வயசு பெருசா இல்ல, எனக்கு வசதியா வாழணும், நான் வசதியா வாழணும் என்பதற்காக எந்த வயசு நபரையும் திருமணம் செய்வதற்கு துணிகிற, திருமணம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்க எந்த நபரையும் திருமணம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்க, இரண்டாவது திருமணமா இருந்தாலும் செய்வதற்கு ஆயத்தமா இருக்க இந்த ஆகாரின் ஆள், இந்த ஆகாரின் ஆள், இந்த ஆகாரின் வல்லம், இந்த ஆகாரின் வல்லம் இவ அழிக்கப்படணும், இவ அழிக்கப்படணும், இவ அழிக்கப்படணும். நான் சுகபோகமா வாழ வேண்டும் என்பதற்காக யாரையும் திருமணம் செய்ய, எப்பேற்பட்ட நபரையும் திருமணம் செய்ய எந்த வயசுல உள்ளவனை திருமணம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிற இந்த ஆகாரின் ஆள், இந்த ஆகாரின் ஆள், இந்த ஆகாரின் ஆள், இந்த ஆகாரின் ஆள், இந்த ஆகாரின் வல்லம் எனக்கு அழிக்கப்படும். இந்த முதல் கிரியை செவி, இவன் முதல் கிரிகை செவி, முதல் கிரியாக செவி. இது நம்ம பகுதியில் நம்ம சபைகளுக்குள்ள ஏராளமா கிரியை செய்ய, ஏராளமா கிரியை செய்யற இந்த பொல்லாத ஆவி, இந்த பொல்லாத ஆவி சபைகளுக்கு மத்தியில கிரியை செய்யற இந்த பொல்லாத ஆவிய எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும். சுகத்தை அனுபவிக்க, சுகபோகமா வாழ, சுகபோகமாய் வாழ, சுகபோகமாய் வாழ யாரையும் எப்பவோ எதற்காகவும் திருமணம் செய்வதற்கு தடை காட்டாத அந்த ஆகாரின் ஆவி, அந்த ஆகாரின் ஆவி, அந்த ஆகாரின் ஆவி எனக்கு அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. நீமா கப தட ரகத்தோட அல்மா ரக மன சம நத தட ரகத்தோட நீமா நர மன கப தட ரகத்தோட நீமா நர மன கப நத தட ரகத்தோட அல்மா ரக மன சம தட நீமா நர மன கப. பணத்துக்காக, பொருளுக்காக, வசதிக்காக யாரையும் திருமணம் செய்வதற்கு தயக்கம் காட்டாத இருக்க இந்த ஆகாரின் ஆள், இந்த ஆகாரின் ஆள் எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும். தன்னை விட வயதுல மூத்தவர்களாய் இருந்தாலும், மூத்தவர்களாய் இருந்தாலும், முதியவர்களாய் இருந்தாலும் அவர்களையும் திருமணம் செய்வதற்கு தடை காட்டாத, தடைக்க காட்டாத அந்த ஆகாரின் ஆள், அந்த ஆகாரின் ஆள், அந்த ஆகாரின் ஆள் எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஸ்ரீ மாகா தாடா அல்மா ராகா தூடா நீ மாலா ராகா தூடா நீ பா 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 தூடா கரா அல்மா ராகாஷா. இந்த ஆகாரின் ஆவி எனக்கு அழிக்கப்படணும். இவ சேது ஜபி, இவ சேது ஜபி, இவ சேது ஜபி, இவ சேது ஜபி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாங்க ஒருமனப்பட்டு வரோம், நாங்க ஒருமனப்பட்டு வருகிறோம், நாங்க ஒருமனப்பட்டு வருகிறோம். இப்படிப்பட்ட சுகபோகத்துக்காக, சுகத்துக்காக யாரையும் திருமணம் செய்வதற்கு தடை காட்டாத, இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் செய்வதற்கு தயக்கம் காட்டாத இந்த ஆகாரின் ஆவி, இந்த ஆகாரின் ஆவி, இந்த ஆகாரின் வல்லமை அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. முறி அடிப்பதாக, முறி அடித்து ஜபிக்கும், முறி அடிச்சு நாங்க ஜபிக்கிறோம், முறி அடிச்சு நாங்க ஜபிக்கிறோம்.
நீமா கபா தட ரக தோட அல்மா ரக மன கமா நத டட ரக தோட நீமா நத மன கமா நத டட ரக தோட இயேசுவின் நாமத்தா அப்படிப்பட்டது ஆகாரின் வல்லம் முறிஞ்சு போகும்படி ஜெபிக்கமா முறிஞ்சு போகும்படி ஜெபிக்க அவன் ரெண்டாவது கிரிய ஒரு நபரை பத்தி இன்னொரு நபர் இடத்துல தப்பா பேசுற தப்பா சொல்லி வைக்கிற ஒருவரை பற்றி ஒருவர் இடத்துல தப்பான கருத்தை பதிய வைக்கிற இந்த ஆகாரின் ஆள் ஒரு ஆளுகிட்ட ஒரு நபரை பத்தி தப்பான கருத்தை பதிய வைக்கிற இந்த ஆகாரின் ஆள் எனக்கு அழிக்கப்படணும் ஒருவரை குறித்து மற்றவங்க கிட்ட தப்பான கருத்தை பதிய வைக்கிற ஒருவரை பற்றி ஒருவர் இடத்துல தப்பா சொல்ற தப்பாக பேசுற தப்பான கருத்தை பதிய வைக்கிற தப்பான கருத்தை பதிய வைக்கிற அந்த ஆகாரின் ஆள் இவன் அழிக்கப்படும்படி ஜெபிக்க இப்ப ஜெபி இது அநேக குடும்பத்துல இருக்குது கணவனை பத்தி மனைவிக்குள்ள யாரோ ஒருவர் தப்பான கருத்தை பதிய வைக்கிறாங்க மனைவியை பத்தி கணவனுக்குள்ள தப்பான கருத்தை பதிய வைக்கிறாங்க பிள்ளைகளை பத்தி பெற்றோரை பத்தி பிள்ளைகளுக்குள்ள சபையை பற்றி மற்றவனுக்குள்ள ஊழியக்காரக்குள்ள சபைக்குள்ள தப்பான கருத்தை பதிய வைக்கிற இந்த ஆகாரின் ஆள் இப்ப அழிக்கப்படணும் எங்களை பற்றி தப்பான கருத்தை பதிய வைக்கிற மற்றவங்க கிட்ட தப்பா சொல்ல வைக்கிற தப்பா சொல்ற அந்த ஆகாரின் ஆள் எங்க குடும்பங்களை பற்றி சபையை பற்றி சபை மக்களை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பா சொல்ற இந்த ஆகாரின் ஆள் எனக்கு அழிக்கப்படுவதாக இப்ப ஜெபி ஒரு அக்கறை விழுது இந்த அக்கறையை பெற்று ஜெபி இந்த அக்கறையை பெற்றுக்கொண்டு ஜெபி நீமா கபா தட அல்மா ரக மன சபா தட ரக தோட நீமா நர மன கமா நத டட ரக தோட நீமா நர மன கமா நத டட ரக தோட அல்மா ரக மன சபா தட ரப தோட நீமா நர மன கபா தட ரக தோட அல்மா ர சபா தோடி பத டட ரக தோட நீமா நர மன கபா தோட நீமா நர மன அல்மா ர சபா தோடி பத டட இயேசுவின் நாமத்தா எங்களை பற்றி சபையை பற்றி குடும்பங்களை பற்றி பிள்ளைகளை பற்றி தொழிலை பற்றி வசதியை பற்றி வாய்ப்புகளை பற்றி வளர்ச்சியை பற்றி அடுத்தவங்க கிட்ட தப்பா பேசுற தப்பா சொல்ற இந்த ஆகாரின் ஆள் இப்ப அழிக்கப்படணும் இது எங்க குடும்பத்தை மத்திய சபைக்கு மத்திய சமுதாயத்துக்கு மத்திய இருக்கவே கூடாது ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கிட்ட தப்பா பேசுற தப்பா சொல்ற இல்லாதவன இருக்கிறத போல சொல்ற செய்யாதவன செஞ்சத போல சொல்ற இந்த ஆகாரின் ஆள் நீ பாகாதாடா நீ பாகாமானாதா நீ பாதாடா ரகதோ நீ பாதாடா ரக அல்மாரா ஷாபாதோ நீ மாகாதோடா நீ பாகாதாடா நீ பாதாடா ரக நீ பாதாடா ரகதோடா நீ பாலரமன ஷாபாதாடா ரகதோடா இயேசுவின் நாமத்தா இந்த ஆகாரின் வல்லம் இது எங்க குடும்பத்தில் எங்க சபைகளுக்கு மத்திய கிரிய நடப்பிக்கவே கூடாது இந்த ஆகாரின் வல்லமைகள் அழிச்சு நிர்மலமாக்கி போடும் தீபா கமா நட டட அல்பா ரக்க மன சபா தட அவள் மூணாவது கிரிய நீமா நர மன கபா தட தீபா தட குடும்பத்தோட சண்டை போட்டு குடும்பத்தோட பிரிக்க பார்க்க சபையோட சண்டை போட்டு சபையோட பிரிக்க பார்க்க இந்த ஆகாரின் ஆள் குடும்பத்துல சண்டை போட்டு குடும்பத்தை விட்டு பிரிக்கிற ஆகாரின் ஆள் சபையோட சண்டை போட்டு சபையை விட்டு பிரிந்து போக பண்ற இந்த ஆகாரின் ஆள் கத்தடி அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி இப்ப அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி இந்த மூணாவது கிரிய ரொம்ப முக்கியமான கிரிய அநேக கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சு போவாங்க அநேக சபையோட சண்டை போட்டு பிரிஞ்சு போவாங்க இதுக்கு பின்னால இருக்கிறது இந்த ஆகாரின் ஆள் இதுக்கு பின்னால இருக்க இந்த ஆகாரின் ஆள் இப்ப அழிஞ்சு போகணும் நீ பாகாதாடா அல்மா ராஷாதாடா நீ பாகபா தட ரகதோடா நீ பலர மன கம நத டட ரகதோடா நீ பலர மன சபதடா இந்த ஆகாரின் வல்லம் இப்ப அழிக்கப்படும்படி ஜெபிக்க சபையோட சண்டை போட்டு குடும்பத்தோட சண்டை போட்டு ஊழியக்காரங்களோட சண்டை போட்டு சபை மக்களோட சண்டை போட்டு
சபையை விட்டு பிரிஞ்சு போற, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போற, குடும்பங்களை விட்டு பிரிந்து போகிற இப்படிப்பட்ட இந்த ஆகாரின் ஆவிக, இந்த ஆகாரின் வல்லமைக எனக்கு அழிவதாக, எனக்கு அழிவதாக, எனக்கு அழிவதாக, எனக்கு அழிவதாக, எனக்கு அழிவதாக, எனக்கு அழிந்து போவதாக, எனக்கு அழிந்து போவதாக, எனக்கு அழிந்து போவதாக. தீபாலரமண சபதன ரிகதன 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 தீபாலரமண சபதன தீபாலோ ரிகதன ஒரு அக்கறை, ஒரு அக்கறை, ஒரு அக்கறை, ஒரு அக்கறை போக பண்றது, சண்டை போட்டு பிரிஞ்சு போக பண்ற, குடும்பத்தை விட்டு சபையை விட்டு பிரிஞ்சு போக பண்ற இந்த ஆகாரின் ஆள், இந்த ஆகாரின் ஆள் கணவனோட சண்டை போட்டு, மனைவியோட சண்டை போட்டு, பிள்ளைகளோட சண்டை போட்டு, பெற்றோரோட சண்டை போட்டு, சபையோட சண்டை போட்டு, ஊழியர்களோட சண்டை போட்டு சபையை விட்டு பிரிக்க, அந்த பிரிவினைக்கு பின்னால இருக்க, அந்த பிரிஞ்சு போறதுக்கு பின்னால இருக்க இந்த ஆகாரின் ஆள், இந்த ஆகாரின் ஆள், இந்த ஆகாரின் ஆள் இப்ப அழிக்கப்படணும், இப்ப அழிக்கப்படணும், இப்ப அழிக்கப்படணும், இப்ப அழிக்கப்படணும், இப்ப அழிக்கப்படணும். இப்ப ஜபி, இப்ப ஜபி, இப்ப ஜபி, இப்ப ஜபி, இப்ப ஜபி. 2 நிமிஷம், 2 நிமிஷம் போராடு, 2 நிமிஷம் போராடு. அது குடும்பத்தை விட்டு அழியுது, உன் குடும்பத்தை விட்டு அழியுது, உன் குடும்பத்தை விட்டு அழிகிறது. அது அழிஞ்சு போகுது, அது அழிஞ்சு போகிறது, அது அழிந்து போகிறது, அது எரிஞ்சு போகுது, அது எரிஞ்ச சாம்பலாய் போகுது, அது எரிஞ்ச சாம்பலாய் போகுது, அது எரிஞ்ச சாம்பலாய் போகிறது. நீமா கமா தட ரங்க துட, நீமா நர மன கமா நத டட ரங்க துட, நீமா நர மன கமா நத டட, நீமா கமா நத டட ரெப துட, நீமா நர மன ஷம நத, நீமா கமா தட ரங்க துட, நீமா நர மன கமா நத டட. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட இந்த ஆகாரின் வல்லம், இந்த ஆகாரின் வல்லம் அழிஞ்சு போகணப்பா, அழிஞ்சு போகணப்பா, அழிஞ்சு போகணப்பா. இந்த 3 கிரிகளை கொண்ட இந்த ஆகாரின் ஆள், இந்த ஆகாரின் ஆள் இப்ப அழிஞ்சு போவதாக, 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 அழிஞ்சு போவதாக. இந்த 3 கிரிகளை கொண்ட இந்த ஆகாரின் ஆள் சபையில போராட, குடும்பத்துல போராட அழிக்கப்படுவதா, அழிக்கப்படுவதா, அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில். உன் குடும்பத்தை விட்டு நீ எப்படியாச்சும் வெளியே போயிடணும், உன்னை எப்படியாச்சும் வெளியே பிரிச்சு கொண்டு போயிடணும். இந்த ஆவி பயங்கரமா போராடும், பயங்கரமா போராடும். இந்த கடைசி கிரிய, இந்த கடைசி கிரிய இப்ப விடாத, இப்ப விடாத, இப்ப விடாத. அதை அடிச்சு ஜபி, அதை அடிச்சு ஜபி, அதை அடிச்சு ஜபி, அதை அடிச்சு ஜபி. எப்படியாச்சும் உன்னை பிரிச்சிடணும், உன் குடும்பத்தை விட்டு 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 உன்னை ஏதாவது ஒரு சண்டையை வர வச்சு, ஏதோ ஒரு சண்டையை மூட்டி, ஏதோ ஒரு கலவரத்தை மூட்டி உன் குடும்பத்தை விட்டு உன்னை பிரிச்சிடணும்னு இந்த ஆவி போராடுது, இந்த ஆவி போராடுது, இந்த ஆவி போராடுது. இது அழி, இன்னைக்கு விடாத, இன்னைக்கு இந்த ஆவி விடாத. இதை அடிச்சு எடு, இவன் அடிச்சு எடுத்துரு, இதை அடிச்சு எடுத்துரு. இதை முறியடிச்சு ஜெபி, இதை முறியடிச்சு ஜெபி, இதை முறியடிச்சு ஜெபி. கணவனுக்கு மனைவிக்கு சண்டையை உண்டாக்கி அடிக்கடி நீ வெளியே போயிடு, நீ போயிரு, நீ போயிரு, நீ போயிரு. உன் குடும்பத்தை விட்டு உன்னை பிரிக்க போராடுற இந்த பொல்லாத இந்த ஆகாரின் ஆள், இந்த ஆகாரின் ஆள், இந்த ஆகாரின் ஆள் இது அழிக்கப்படும், இப்ப அழிக்கப்படுது, இப்ப அழிக்கப்படுது, இப்ப அழிக்கப்படுது, இப்ப அழிக்கப்படுது. இப்ப போராடு, போராடு, போராடு. இப்ப கத டட ரக்க துட, இப்ப கப்ப டட ரக்க துட, இப்ப லட மன சப டட ரக்க துட, நீமன் கரப ரக்க சப துட ரக்க துடி அன்பரா. அடிக்கடி குடும்பத்துல சண்டை, அடிக்கடி குடும்பத்துல சண்டை, தேவையே இல்லாத சண்டை, சம்பந்தமே இல்லாத சண்டையை உருவாக்கி, சம்பந்தமே இல்லாத சண்டையை உருவாக்கி குடும்பத்தை பிரிக்க பார்க்க, உன்னை குடும்பத்தை விட்டு எப்படியாச்சும் பிரிக்கணும், உன்னை குடும்பத்தை விட்டு பிரிச்சு கொண்டு போயிடணும், உன்னை குடும்பத்தை விட்டு எங்கேயாவது பிரிச்சு கொண்டு போயிடணும். இதுதான் நோக்கம், இதுதான் நோக்கம், இதுதான் நோக்கம். அந்த ஆகாரின் ஆள், அந்த ஆகாரின் ஆள் இதுக்கு பின்னால இருக்க அது மனுஷன் அல்ல, அது ஆகாரின் ஆள். இப்ப அழிச்சு ஜபி, இப்ப அழிச்சு ஜபி. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து போராடு, என் கூட சேர்ந்து யுத்தம் பண்ணு, என்னோட சேர்ந்து யுத்தம் பண்ணு. அந்த பொல்லாத அந்த ஆகாரின் ஆள், அந்த ஆகாரின் ஆள் இப்ப அழிஞ்சு போகணும், இப்ப அழிஞ்சு போகணும், இப்ப அழிஞ்சு போகணும், இப்ப அழிஞ்சு போகணும். நீ வா காதா, நீ வா தாடாரா, நீ வா தாடாரா, நீ வா தாடாரா. அல்மாரா ஷபதோட ரகத்தனா நீமன் கரதுடியா. முறியடிக்கிற இயேசுவின் நாமத்தில், முறியடிக்கிற இயேசுவின் நாமத்தில், முறியடிக்கிற இயேசுவின் நாமத்தில். முறிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தில், முறிஞ்சு போயிடும் இயேசுவின் நாமத்தில், முறிஞ்சு போயிடும் இயேசுவின் நாமத்தில். இந்த ஆகாரின் ஆவி நீ சபைக்கு மத்தியில், குடும்பத்துக்கு மத்தியில் கிரியை நடப்பிக்கவே கூடாது. அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி செபிக்க, அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி செபிக்க தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த ஆகாரின் ஆவியை நம்ம எங்கே பார்க்க முடியும்? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் அவள் முதல் கிரியை சொன்ன. என்ன கிரியை? முதல் கிரியை
அவள் சுகபோகமாக வாழ்கிறதுக்காக எந்த வயசில் உள்ளவங்களையும் திருமணம் செய்வதற்கு தயங்க மாட்டாது. அது நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது, நீங்கள் தவற புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது வசதிக்கு மாத்திரமல்ல, அவள் சுகமான அவள் சுகபோகத்தை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அவள் சுகபோகத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக 85 வயசு ஆபிரகாமுக்கு. எத்தனை வயசு? 85 வயசு இல்லையா? இதை சொல்லும்போது நீங்கள் சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா, யாக்கோப்பு கூட தான் என்ன செஞ்சார்? 4 பெண்ணை திருமணம் செஞ்சார்னு சொல்லலாம் இல்லையா? யாக்கோப்பு ராகேல் வயசில் உள்ள பொண்ணை தான் யாக்கோபு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே தவிர, லேயாள் வயசுள்ள பிள்ளைவை தான் ராகேலை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே தவிர, ஒரு இளம் வயசு பிள்ளைய ஒரு முதிர்ந்தவனுக்கு என்ன செய்யலை. புரிதலை சொல்கிறது? சாதாரணம் இன்னைக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது என்பதற்காக 2வது திருமணத்துக்கும் எந்த வயசில் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதான் சொத்து இருக்குது இல்லை, என்ன இருக்குது? சொத்து இருக்குல்ல, நிறைய வீடு இருக்குது, நிறைய பணம் இருக்குது, நிறைய வசதி இருக்குது, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க, பரவாயில்ல அப்படின்றதுக்காக 2வது திருமணத்துக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் திருமணம் செய்வதற்கு காரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை ஒரு நபர் உற்சாகப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது ஆகாரின் ஆவி இருக்குது. அந்த ஆவி எதுக்காக? ஒன்று, அரசாங்க வேலை, நல்ல வேலை, கவர்மெண்ட் வேலை இருக்குது இல்லையா? அவன் எந்த வயசில் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நிறைய சொத்து இருக்குது, நிறைய சொத்து இருக்குது. இப்போ ஆகார் கல்யாணம் பண்ணுறான். எது கல்யாணம் பண்ணுறான்? 85 வயசு ஆபிரகாமுக்கு இல்லையா? ஆகார சாராளுக்கு 75 வயசு. மிஞ்சி பண்ணி எவ்வளோ நாள் இருப்பாங்க இவங்க 2 பேரும்? இவங்களுக்கு வாரிசும் கிடையாது. இப்போ நான் திருமணம் பண்ணி ஒன்று குழந்தை உருவாகி வாரிசு வந்தாலும் இந்த சொத்து புறம் எனக்கு தான், இல்லை குழந்தைய உருவாகிறனாலும் இந்த சொத்து புறம் இந்த கொஞ்ச நாள் என்ன செய்ய போகிறேன்? 2 பேர் என்ன செய்ய போகிறாங்க? செத்துட்டு போகிறாங்க. இது முழுக்க சொத்துக்கு யார் தான் அதிபதி? நான் தான் அதிபதி. அப்போ எனக்கு என்ன தேவை? என் லைஃப்பை விட எனக்கு என்ன, எதுதான் முக்கியம்? எனக்கு சுகம், எனக்கு சொத்து தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். அப்படின்ற நோக்கத்துக்காக, வசதி பணம் என்பதற்காக, அரசாங்க உத்தியோகம் இருக்குது என்பதற்காக எப்பேற்பட்ட நபரையும் எந்த வயசு நபரையும் திருமணம் செய்வதற்கு ஒரு நபர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால், ஒருவேளை திருமணம் ஆகலை, அவங்களோட சுற்றின்னு கிடக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னால் இருக்கிறது எந்த ஆவி? ஆகாரின் ஆவி. நம்பர் 2வது நம்ம என்ன சொல்ல முடியுது அப்படின்னா, ஒரு நபரை பற்றி இன்னொரு நபரிடத்துல தப்பான கருத்தை பதிய வைக்கிறது. இப்போ சாராளை பற்றி ஆபரகமிட்ட ஆகார் என்ன செஞ்சிருக்குன்னு போயிட்டு அந்த 5வது வருஷம் 6வது வருஷம் பார்த்தீங்கன்னா, சாரால் போய் ஆபிரகாம்கிட்ட கேட்குறான், என்னது? என்னுடைய அடிமை பெண்ணுடைய மடியில் கொடுத்தேன், இந்த நீ என்ன என்ன கடினம், என்ன ரொம்ப அற்பமாக எண்ணுகிறா, இந்த அநியாயம் உண்மையில் என்ன செய்யட்டும், சுமரட்டும் அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்கிறான். இப்போ வீட்டில் இருக்கிற ஆபிரகாமுக்கு இப்போ வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியாத போகிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்றுமே இல்லை இல்லையா? ஏன்னா இப்போ சாரால் தூரமாயிட்டாங்க, ஆகார் நெருக்கமாயிட்டாங்க. தப்பாக புரிஞ்சுக்காதீங்க சரியா? சாரால் என்ன ஆயிட்டாங்க? தூரமாயிட்டாங்க. ஆகார் என்ன ஆயிட்டாங்க? நெருக்கமாயிட்டாங்க. இப்போ ஆபிரகாம் இடத்துல அதிகமாக பேச்சுவார்த்தை உள்ளது யாரு? ஆகார், சாரால் கிடையாது இல்லையா? அதனால தான் இப்போ சாராலை பற்றி தப்பான ஒரு கருத்தை யார் மேலே பதிவு வைக்க இருக்குது. இப்படி பதிய வைக்கலைன்னா சாரால் போய் ஆபிரகாம் கிட்ட இந்த முழு விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இவன் என்ன பண்ண, என்ன அற்பமாக நினைக்கிறான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சாரால் ஆபிரகாம் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? இவன் என்ன பண்ணிட்டு போயிருக்கலாம், செஞ்சுட்டு போயிருக்கலாம். அப்போ இவளை பற்றி தப்பாக என்ன செஞ்சிருக்கிறான்? போய் என்ன பண்ணுறா, இப்படி என்ன திட்டுறா, இப்படி என்ன பேசுகிறா, இப்படி என்ன அடிக்கிறா, இப்படி என்ன செய்கிறா, தப்பாக யோசிக்கிறா, என்னை பார்க்குறதே சரியில்லை, என்கிட்ட பேசுறதே சரியில்லை, முன்ன மாதிரி என்ன செய்யலை, அவங்க சாராளம்மா இப்படி நடந்துக்கல அப்படின்னு சொல்லி சாராளை பற்றி தப்பான ஒரு கருத்தை யார்கிட்ட பதிய வைக்கிறான். அப்போ நம்மை பற்றி மட்டமாக கிட்ட அவங்களாம் இந்த மாதிரி கிடையாது, இவங்க அப்படி கிடையாது, இப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, நம்ம செய்யாத ஒன்றை செஞ்சதை போலவே மட்டமாக இடத்துல தப்பான கருத்தை ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது இந்த ஆகாரின் ஆவி. மூணாவது என்ன சொன்னேன்? சண்டை போட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறவன். ஏன் நான் சொல்கிறேன்னா, முத கருத்தை நான் சொன்னேன் அப்படின்னா, இவ்வளோ ஒரு அடிமையாக இருக்கிறான், அதனால் என்ன செய்யலை, எஜமாட்டி சொன்னால் மீற முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? இப்போ சாரால் என்ன சொல்கிறா, எங்கள் வீட்டுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வேறு அவள் அடிமை பெண்ணு, வேறு வழி இல்லை, என்ன செய்யறது அப்படின்றதுக்காக ஏற்றுனா நீங்கள் சொல்ல முடியும். அப்படி இல்லை. ஏன்னாக்க அப்படி இருந்திருந்தா இவள் குடும்பத்தில் எங்கே போக மாட்டான். எஜமானி சொல்லுக்கு அப்படியே அடிப்படிஞ்சு அடிமையாக நடக்கிறதா இருந்தால் சாரால் எவ்வளவு கடினமாக நடத்தினாலும் இவள் வீட்டு விட்டு என்ன செய்யக்கூடாது. அப்போ இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போகணும் முடிவெடுக்கிற ஆகாருக்கு ஏன் ஆபிரகாமை திருமணம் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்கலை?
ஒரு வருஷத்துக்கு முன்னால், அது ஒரு வருஷம் இல்லை இல்லையா, ஒரு 2 மாதம், ஒரு மாதம், ஒரு 3 மாதத்துக்கு முன்னால், 3 மாதத்துக்கு பின்னால் என்ன முடிவெடுக்க முடியுது? இந்த வீடே நமக்கு வேண்டாம் போட அப்படின்னு முடிவெடுத்து என்ன செய்ய முடியுது? போக முடியுது இல்லை? ஏன் அந்த முடிவை 3 மாதத்துக்கு முன்னாடி எடுக்க முடியல? 30 வருஷம் கிடையாது, 33 வருஷம் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் என்ன செய்ய முடியல? எடுக்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு என்ன தரணும்? சுகபோகமான. ஏன்னா நான் ஏற்கனவே எங்கே வாழ்ந்தேன்? அரண்மனையில் வாழ்ந்திருந்தேன். ஏற்கனவே எங்கே வாழ்ந்திருந்தேன்? பார்வனின் அரண்மனையில் வாழ்ந்திருந்தேன் இல்லையா? அரண்மனை வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? சுகபோகமான வாழ்க்கை இல்லையா? நீங்கள் தப்பா விளைக்கலாம், இன்னொரு கத்தின்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ சாராள எப்படி கொண்டு போனாங்களோ அதே போல் ஆகாரை கொண்டு போயிருக்கலாம். பார்வோனின் அரண்மனைக்கு சாராள எதற்காக கொண்டு போனார்களோ அதற்காகவே ஆகாரையும் கொண்டு போய் இருக்கலாம், கொண்டு போய் இருக்கலாம் இல்லையா? இப்போ இவ சாரோட சேர்ந்ததுனால அவளை என்ன பண்ணு, துரத்தி அனுப்பி வெளியே அனுப்பிட்டானே தவிர, மற்றபடி எப்படிப்பட்ட வாழ்ந்தவ? சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன். சுகபோகமா இன்னைக்கு ஒரு அடிமையை வாழ்ந்தவளுக்கு என்ன இல்லை? ஒரு விருப்பனை. எப்போ இந்த சமயம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே செய்ய ஆரம்பிச்சுட்டா, எனக்கு தேவை சுகபோகமாக வாழணும், அவ்வளோதான். என் வயசை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவ்வளோ பேர் 85 வயசு கல்யாணம் பண்ணி அதெல்லாம் எனக்கு கிடையாது. மிஞ்ச பண்ணி எவ்வளோ நாள் இருப்பான், இப்போ செத்துட்டு போயிட்டு போகிறான், மீதி சொத்து போகிறான், நான் என்ன செய்ய போகிறேன்? அனுபவிக்க போகிறேன். இதற்காக மாத்திரம் எதையும் செய்வதற்கு ஒரு ஆயத்தமாக இருப்பாங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது ஆகாரின் ஆவி. ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஒரு நபரை பற்றி இன்னொரு நபரிடத்துல தப்பான கருத்தை பதிய வைக்கிறது. தப்பான கருத்தை சொல்றதில்ல, பதிய வச்சிருது. இவங்க சொன்னா அப்படி அவங்க என்ன செய்யறது? நம்பிக்குவாங்க. இப்போ அவங்க நம்பிக்கைனால தான் இப்போ சாரால் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அப்படி நடக்கலை, இதுதான் நடந்ததுன்னு ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் ஆபிரகாமுக்கு புரியுது. என்ன புரியுது? ஓஹோ, இதுதான் நடந்திருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான்? நம்மகிட்ட தப்பாக சொல்லிட்டாளே. அப்போ தான் சொல்கிறார், உன் கையில் தானே இருக்கிறான், உன் இஷ்டப்படி என்ன பண்ணு, உன் இஷ்டப்படி என்ன பண்ணிருப்பா அவளை நடத்து. எப்ப சொல்றாரு? இப்ப இது விளங்கின பிறகுதான் அந்த வார்த்தை யார் வாயிலிருந்து வருது? ஆபிரகாமுடைய வாயிலிருந்து வருது இல்லையா? அப்ப நம்மளை பத்தி தப்பான கருத்தை மற்றவங்க கிட்ட, இன்னும் சொல்லணும்னா நம்மளுக்கு நெருக்கமானவங்க கிட்டயே, இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும்னு நினைச்சா, நீங்க யாரு கூட ரொம்ப நெருக்கமா ஃப்ரெண்ட்ஷிப்பா ரொம்ப ஐக்கியமா இருக்கிறீங்களோ அவங்க கிட்டயே நம்மளை பத்தி உங்களை பத்தி தப்பான கருத்தை ஒருத்தர் பதிய வைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னால இருக்கிறது ஆகாரின் ஆவி. மூணாவது என்ன? ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறது இல்லையா? கணவனோட சண்டை போட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, அது சபையோட சண்டை போட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, அது மனைவியோட சண்டை போட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, அது அப்பா அம்மாவோட சண்டை போட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, இல்லை பிள்ளைங்களோட சண்டை போட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, எங்கே சண்டை போட்டு நான் குடும்பத்தோட என்ன செய்ய முடியும், இனிமேல் இங்கே என்னால் வாழ முடியாது அப்படின்னு பிரிந்து போகிறாங்களோ அதுக்கு பின்னால் இருக்கிறது ஆகாரின் ஆவி. இந்த 3 காரியத்தை என்ன செய்யணும்? நம்ம மனதில் வச்சுக்கணும். இது சபைகளுக்கு பற்றி என்ன செய்யுது? தந்திரமாக நூதனமாக போராடும். அதாவது வெளியரகமாக வர்ற போராட்டம் ஒரு போராட்டம், ஆனால் நூதனமாக உள்ள. இப்போ இந்த ஆவி உள்ள வந்ததுனால 13 வருஷம் தேவனுடைய தொடர்பு துண்டாடிச்சு. பார்த்தீங்களா? இந்த ஆவி உள்ள வந்த பிறகு, இது கிரியை செய்ய ஆரம்பித்த பிறகு 13 வருஷம் தேவனை விட்டு பிரியாத, இல்லை ஆபிரகாமை விட்டு பிரியாத ஆண்டவரை இவன் என்ன செஞ்சிட்டான்? பிரிச்சுட்டான்ல. 13 வருஷமா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டான்? பிரிச்சுப்பான். அப்போ எந்த அளவுக்கு இவள் கிரியை பலமாக இருந்திருந்தா, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு துக்கமான காரியத்தை ஏற்படுத்தியிருந்தா இது சபையை விட்டு என்ன செய்யும்? ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிட்டு பிடிச்சிடுச்சு இல்லை? அப்போ பிசாசுடைய தந்திரம் என்ன? ஒரு பகுதி நேரடியாக போராடுறது, ஒரு பகுதி பிசாசுடைய 2 காரியம். ஒன்று என்ன? ஒன்று அவன் நேரடியாக நம்மளோட போராடுவான். நேரடியாக நம்மளோட என்ன செய்வான்? போராடுவான் இல்லையா? எலியாவோட ஏசபேல் நேரடியாக போராடினான். நாளைக்கு உனக்கு என்ன செய்யறோம் பாருன்னா இல்லையா? இதே போராட்டம் எங்க கிட்ட போராடல. எலியா கிட்ட போராடனா அந்த போராட்டத்தை எகு கிட்ட போராடல. எகு கிட்ட போராடும் போது கண்ணுக்கு மையிட்டு வர்ணம் பூசிக்கொண்டு ரொம்ப சாதாரணமா ரொம்ப மெதுவான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். எகுவே சமாதானம் தானா, எகுவே இந்த வார்த்தை யாருக்கிட்ட பயன்படுத்தல. அப்படின்னா சத்துருடைய 2 தந்திரம் என்ன? ஒன்று நேரடியாக மோதி பார்ப்பான், ஜெயிக்க முடியலன்னா தந்திரமா உள்ள நுழைஞ்சிருவான். ஒன்று நேரடி என்ன செய்வான்? நம்மளோட ஃபேஸ் டு ஃபேஸ் வருவான், நேரடியாக முகத்துக்கு நேராக வருவான், முகத்து நேராக போராடுவான். சரியா? இப்போ போராடி இதில் நம்ம விழிப்பாக இருந்து கவனமாக இருந்து நல்ல அபிஷேகத்தில் இருந்து அவனை தட்டி அடிச்சுட்டுன்னு வச்சுக்குவோம், அடுத்து என்ன போயிட மாட்டான். உடனே என்ன பண்ணுவான்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தந்திரமாக உள்ளே வந்துடுவான். இப்போ உள்ளே வந்துட்டான்ல. ஆபிரகாம் யாரு?
பெரிய யுத்த வீரன், பெரிய விசுவாச வீரன், தேவனுடைய சிநேகிதன் இல்லையா? யாரு? ஆபிரகாம். இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாளே. ஜெபிக்கும் ஆண்டவர் தீர்க்கமா சொல்றாரு, 318 பேர் யுத்த வீரர் இருக்கிறான். இவன் மட்டும் யுத்த வீரன் இல்ல. யாரு? ஆபிரகாம் மட்டும் யுத்த வீரர் இல்ல, இவர் கூட 318 பேர் இல்லையா? ஜெயிக்க முடியாதவனை எல்லாம் ஜெயிச்சுட்டு வர்ற ஆளு யாரு? 14ஆம் அதிகாரத்துல ஜெயிக்க முடியாத ஆளு என்ன பண்ணிட்டு வராரு? ஜெயிச்சுட்டு வந்த ஆளு. அவ்வளோ பெரிய யுத்த வீரன் வீட்டிலேயே எது நுழைஞ்சிடுச்சு? புரியுதா சொல்றது? ஆகாரம் என்ன பண்ணிடுச்சு? தந்திரமா உள்ள நுழைஞ்சிடுச்சு இல்ல? இது ஆபிரகாமும் தடுக்க முடியல, சாரால தடுக்க முடியல, 318 பேரை தடுக்க முடியல. அப்படின்னா ஒரு பக்கம் என்ன போராடக்கூடாது. என்னது? நம்ம கண்ணுக்கு தெரியறது மட்டும் சத்ரு இல்ல, கண்ணுக்கு தெரியாத நிறைய சத்ரு உள்ள கிடக்கு. கண்ணுக்கு தெரியாத நிறைய சத்ரு உள்ள கிடக்கு. எலியா கட்ட போராடினவ, நாளைக்கு உனக்கு என்ன செய்யறோம் பாரு அப்படின்னு சொன்ன ஏ கிட்ட சொல்றது. ஏன்னா அவனுக்கு தெரியும், மகனை ஏற்கனவே காலி பண்ணிட்டான், ஏற்கனவே வீட்டுக்காரன் காலி, மகனும் காலி, இருக்கிறது நம்ம ஒண்ணுதான் கெஞ்சிருக்கிறோம். இப்ப என்ன செய்யக்கூடாது? இவங்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணாம கதை நடக்காது. அப்ப என்ன செய்யணும்? தந்திரமா. அப்ப ஃபேஸ் டு ஃபேஸும் வருமா, தந்திரமாயும் வருமா. எப்படி வந்தாலும் அவனோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு நம்ம விழிப்பா இருக்கணும். அவன் எப்படி வந்தாலும் என்னவா இருக்கணும்? அது உலக தந்தத்தை பயன்படுத்துற மாதிரி யாருக்காவது அது இன்னைக்கு நிறைய பேர் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எது? இந்த வயசான ஆளு, வயசுல ரொம்ப வசதியான ஆளுங்களை ஒரு சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணுறது கூட, ஏம்மா ரொம்ப நிறைய சொத்து இருக்குதுமா, நிறைய பணம் இருக்குதுமா, நிறைய வசதி இருக்குதுமா, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறாமா. எங்க இருக்கிறான்? இயேசுவின் நாமத்தினால் இப்படிப்பட்ட அந்த 3 விதமான கிரிகளை கொண்ட இந்த ஆகாரின் ஆவி ஒரு நாள் கிரியை செய்யவே கூடாது, கிரியை நடப்பிக்கவே கூடாது. நீ பிரிஞ்சு போயிருன்னு சொன்னாலும் சரி, நான் பிரிஞ்சு போயிறேன்னு சொன்னாலும் சரி, நீ பிரிஞ்சு போயிருன்னு சொன்னாலும் சரி, நான் பிரிஞ்சு போயிறேன்னு சொன்னாலும் சரி, இதுக்கு பின்னால கிரியை செய்கிற குடும்பங்களை மையப்படுத்தி, குறிப்பாக ஆண்டவரே பொம்பளை பிள்ளைகளை குடும்பத்தை விட்டு பிரிக்கிற இந்த ஆகாரின் ஆவிகள், இந்த ஆகாரின் வல்லமைகள் இன்னைக்கு அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி செபிக்கிறேன். அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி செபிக்கிறேன். அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி செபிக்க. மனைவியை குறித்த கணவன் இடத்துல, குறிப்பாக மனைவியை குறித்த கணவன் இடத்துல தப்பான காரியத்தை பதிய பண்ண தூண்டுறேன். அப்படிப்பட்ட ஆகாரின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்க. மனைவியை குறித்து கணவன் இடத்துல தப்பான கருத்தை பதிய வைக்கிற இந்த ஆகாரின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி செபிக்க. அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி செபிக்க. அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி செபிக்க. ஆண்டவரே, பணத்தை காட்டி, வசதியை காட்டி, பொம்பளை பிள்ளைகள் வாழ வேண்டிய நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டிய அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை சீரழிக்கிற இந்த ஆகாரின் ஆவிகள் அழிஞ்சு போகும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அழிஞ்சு போகும்படி ஜெபிக்க. இனி இந்த ஆவிகள் கிரியை செய்யவே கூடாது. இயேசுவின் நாமத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க சாமி, காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமீன். இதை எழுத்து பிரகாரமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா, இது 3மே பாருங்க, வயசு பிள்ளைகளை மையப்படுத்தி இந்த ஆவி போராடுது முதல்ல இல்லையா? நல்லா வாழ வேண்டியவள், நல்லா வாழ வேண்டியவன், ஆனால் என்ன செய்யறான்? அவள் வாழ்க்கையே இன்னைக்கு போச்சு, வீணாகி போச்சு. அவள் வாழ்க்கையை நான் சொல்கிறேன், ஆபரகம் ஒருவேளை இன்னைக்கு செத்து போட வாழ்க்கை நாய் போச்சு, வீணாகி போயிடுச்சு. 2வது பாருங்க, மனைவியை குறித்து கணவன் கிட்ட தப்பான கருத்தை பதிய வைக்கிறது. மனைவியை குறித்து கணவன் இடத்துல உன் மனைவி இப்படி பண்ணுறா, உன் மனைவி இப்படி செய்கிறா, உன் மனைவி இப்படி பேசுகிறா, உன் மனைவி இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி மனைவியை பற்றி குறிப்பாக கணவன் இடத்துல தப்பான கருத்தை ஒரு இடத்துல பதியறத உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆள்கிட்ட போராடாதீங்க. இதுக்கு பின்னால் இருக்கிற ஆகாரின் ஆவி. 3வது என்ன? அந்த கணவன் கிட்ட மனைவி என்ன செய்யணும்? பிரிச்சிடணும். கணவன் கிட்ட மனைவி குறிப்பாக சொல்கிறேன், குறிப்பாக பர்சனலாக நேராக குறி வச்சு நீங்கள் அடிக்கணும்னா குறிப்பாக கணவன் கிட்ட சபை மனைவி என்ன செஞ்சிடணும்? பிரிச்சிடணும். அது ஆவியின் படி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கிட்டந்து பிரிச்சிடணும். இது 2மே ஆகாரம் நினச்சி பார்த்தீங்களா? ஒன்று ஆபரகம் மட்டும் சாரால, ஆண்டவர் கட்டந்தும். அப்போ பிரிச்சுவலியின் படியும் ஆண்டவர் கட்டந்து நம்மளை பிரிச்சிடும். எழுத்தின்படியும் கணவன் கட்டந்து மனைவியை பிரிச்சிடும். இது பின்னால் இருக்கிறது ஆகார நபி. கவனிச்சு இது எங்க கிரியை சேர்ந்த குறிப்பாக குடும்பங்களில் இதை அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். குடும்பங்களில் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த குடும்பத்துக்கு ஜெபிக்கும் போது பிரச்சனை உள்ளவங்க அடிக்கடி குடும்பத்தில் சண்டை வர்ற குடும்பத்தில் ஆழமாக கவனித்து ஜெபிக்க வேண்டியது. இந்த 3 குறிப்பையும் நல்லா ஜெபிச்சிட்டிங்கன்னா அந்த கிரியை அழிக்கப்பட்டுடும். கர்த்தரை அடக்கி போட்டுருவாங்க. தேவன் என்ன செஞ்சாரு? அதை அடக்கி போட்டப்போ அடங்கி நின்றுட்டார். என்ன செஞ்சிட்டாரு? அடங்கி இருந்தார். 1 அடங்கி இருந்தாரு, 2வது அகற்றி போட்டார்.
ஒன்று அடங்கியிருக்க சொன்னார் இல்லையா, 21 அகற்றி போட்டார். ஒன்று அடக்கிடுவாரு, இல்லை அகற்றிடுவார். ரெண்டுல ஒன்று நடக்கும். ஒன்று அடக்கணும், இல்லை அகற்றணும். ஒன்று அகற்றிடணும், இல்லை அடைக்கணும். கொஞ்ச நாள் அடங்கி இருந்துச்சு, ஆனால் என்ன செய்ய முடியல, அதுக்கு மேலே அடங்க முடியல. இதுக்கு மேலே பார்த்தார், இதுக்கு மேலே நீ அடங்க மாட்ட, என்ன செஞ்சிரு, அகற்றிட்டு. கொஞ்ச நாள் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்த்தார். கொஞ்ச நாள் என்ன செஞ்சாரு, வாய்ப்பை கொடுத்து பார்த்தார். சரி கொஞ்ச நாள் என்ன பண்ணு, அமைதியாக அடங்கிரு அப்படின்னு சொல்லி பார்த்தார் இல்லையா. ஒன்று அவன் அடங்கி இருக்கிற மாதிரி தெரியல, அப்புறப்படுத்திட்டார். ஆபரகாமே நினைச்ச உடனே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. சொன்னாரு அகற்ற, அவ்வளவுதானே, அகற்றி போட்டார். ஒன்று அடக்குவாரு, இல்லை அகற்றிடுவார். நம்ம உருப்படியாக ஜெபிச்சிட்டோமா, சரியா நம்ம ஜெபிச்சிட்டோம்னா ஒன்று அடக்கி போட்டுருவார், அடங்கி போயிடும், இல்லை அகற்றி போடுவார். ரெண்டுல ஒன்று என்ன செஞ்சிடும், நடந்துடும். பரிசுத்த பிதாவே, கிருபைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த முதல் நாளிலே இந்த ஆகாரின் ஆவியில் அழிச்சு ஜெபிப்பதற்கு கர்த்தருடைய கரம் எங்கள் கூட இருந்து அந்த யுத்த அபிஷேகத்தை மேலே வைத்து இதை ஜெபிப்பதற்கு எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த ஆவிகளை நாங்கள் மனதில் வைத்து எங்கே இதை கண்களில் பார்த்தாலும் எந்த இடங்களில் பார்த்தாலும் அதை குறி வச்சு அடித்து ஜெயித்து நாங்கள் ஜெயிப்பதற்கு அதிக கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். இந்த 3 விதமான கிரிகளையும் எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபைகளில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியில் கிரியை நடப்பிக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவ கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். குறைகளை குற்றங்களை மன்னிங்க. இன்னும் நாங்கள் நேர்த்தியாக செம்மையை செய்வதற்கு அதிக கிருபையை நடத்துங்க. இனி மீது இருக்க ஒவ்வொரு நாட்களிலும் எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டுமோ அவைகளை நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்து நடத்தும்படி ஜெபிக்கும். அதுக்கேட்ட அபிஷேகமும் வல்லமையும் வரங்களும் எங்களுக்கு தந்து, குறிப்பாக அந்த யுத்த அபிஷேகம் எங்கள் மேல் அளவு கடந்து ஊட்டப்பட்டு அந்த யுத்த ஆவியை நிரப்பி ஒரு யுத்த சேனையை சபைக்குள்ள எழுப்பி சத்துருவோடு போராடி அவன் தந்திரமாய் வந்தாலும், நேருக்கு நேர போராட வந்தாலும் அவனை ஜெயிப்பதற்கு அப்படிப்பட்ட யுத்த அபிஷேகம் நிரப்பி எங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிரும்படி ஜெபிக்கிறேன். ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கோங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கிருபை எங்களை தாங்கட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி பெருமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.